எங்க பார்த்தாலும் கொலேஜன் 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 பத்தி இதை பத்தியே ஹைப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த கொலேஜன்னா என்ன? கொலேஜன்றது ஆக்சுவலா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலா சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் போனுக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு புரோட்டீன். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்ம பாடியில இந்த கொசுவெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பின்னி 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 இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுலதான் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எம்பட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் போது நல்லா டைட்டா வச்சுட்டு ஸ்கின்னை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். சின்ன வயசுல கொலேஜன் சிந்தசிஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் ஸ்கின் வந்து தலன்னு இருக்கும். பட் வயசாக என்ன ஆகும் அப்படின்னாக்க, கொலேஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து ஃபேஸ் வந்து இப்படி தொங்கி போன மாதிரி இருக்கிறது, சுருக்க விழுந்து இருக்கிறது, அதெல்லாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அப்படின்னாக்க, வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து கொலேஜன் சப்ளை பண்ணும். பட் அந்த கொலேஜனை பாக்ஸஸ்லயும் டின்ஸ்லயும் இருக்க பவுடர் ஃபார்ம்ல தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம நார்மலா இருக்கக்கூடிய அன்றாட உணவுகள்லயே கொலேஜன் உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணலாம். கொலேஜன் எதுல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாக்க, ஆட்டுக்கால் சூப்பு, சிக்கன் தோல் அண்ட் சிக்கன் கார்டிலேஜ் அண்ட் சீ ஃபுட்ஸ், இதுல எல்லாம் கொலேஜன் அப்படியே கிடைக்கும். ரொம்ப ரிச் சோர்ஸா இருக்கும். பட் அச்சோ டாக்டர், நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்க வெஜிடேரியன் அப்படின்னு சொல்ற குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தேர் ஆர் another set of foods. நார்மலா கொலேஜன் உற்பத்திக்கு நமக்கு பாடியில என்ன தேவைப்படும் அப்படின்னாக்க, விட்டமின் சி வேணும், ஜிங்க், சல்ஃபர், புரோட்டீன்ஸ், இதெல்லாம் இருந்தாதான் நம்ம பாடியால கொலேஜன் உற்பத்தி பண்ண முடியும். இதெல்லாம் எந்த ஃபுட்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கும், அந்த ஃபுட்ஸ்லாம் நம்ம உள்ள எடுத்துக்கும் போது நேச்சுரலாவே கொலேஜன் உற்பத்தி ஜாஸ்தியாகும். இதெல்லாம் வந்து எந்த ஃபுட்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கு? விட்டமின் சி வேணும்னா புளிப்பான ஃபுட்ஸ்ல நெல்லிக்காய், தக்காளி, லெமன், ஆரஞ்சு, இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. சல்ஃபர் எதுல ஜாஸ்தியா இருக்கு? பூண்டுல ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அது எதுல ஜாஸ்தியா இருக்கும்? சுண்டல், பச்சை பயிறு, இதெல்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லைக் ஆல்மண்ட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கும் போதும் நமக்கு கொலேஜன் உற்பத்தி ஜாஸ்தி பண்ணும். ஸோ நான் சொன்ன இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா ஃபுட்ல சேர்த்துக்கிட்டு ஸ்டே யங் அண்ட் வைப்ரண்ட், பிகாஸ் வித் கொலேஜன் யூ ஏஜ் லைக் a fine wine. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.